ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலைவேளையிலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதத்தில் உள்ள முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஒரு சில அருளுரைகளை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யாக்கோபு என்ற ஒரு மனிதன், அவன் தன் தாய் தகப்பனை விட்டு வேறொரு இடத்திற்கு போய் அங்கே லாபான் என்கிற அவனுடைய உறவினன் வீட்டில் தங்கி அவனுக்காக வேலை செய்கிறான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 20 வருடங்கள் வேலை செய்கிறான். அந்த 20 வருடங்களிலே அவனுடைய எஜமான் ஆகிய லாபான் சம்பளத்தை பல முறை 10 முறை மாற்றுகிறான். பொதுவாக சம்பளம் ஒவ்வொரு முறையும் மாற்றப்படும் போது முந்தின சம்பளத்தை விட அடுத்து வருகிற சம்பளம் சற்று உயர்த்தப்படும், அதிகமாக கொடுப்பார்கள். ஆனால் இவனுக்கோ முதலில் இருந்த சம்பளத்தை விட அடுத்த முறை அது குறைக்கப்பட்டது. இப்படி 10 முறை மாறி 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 மாற்றிக்கொண்டே இருந்தான். வேலை மாற்றப்பட்டது, சம்பளங்கள் மாற்றப்பட்டது. இப்படி வாழ்க்கை கசப்பாய் போனது. யாக்கோபுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மனைவி பிள்ளைகள் உண்டு, தெரியாத ஊர், நம்பி வந்த மாமா, நம்பி வந்த உறவினர் இப்படி ஒரு துரோகம் பண்ணுகிறாரே என்ற கசப்பு அங்கலாய்ப்பு. சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் சில தவறுகளை செய்து விடுவார்கள். ஒன்று, தற்கொலை செய்வார்கள். பிரச்சனை தாங்க முடியல, நான் செத்து போகிறேன். அல்லாவிட்டால் யார் தங்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை தாக்கி விடுவார்கள், காயப்படுத்துவார்கள், கொலை செய்வார்கள். அல்லது அவர்களுடைய சொத்துக்களை அழிக்கவும் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவும் செய்வார்கள். பிறகு அவர்கள் அந்த குற்றத்திற்காய் தண்டிக்கப்பட்டு இருக்கிற வேதனையோடு இன்னும் பல வேதனைகளை கூட்டிக் கொள்வார்கள். அல்லாவிட்டால் அந்த இடத்திலிருந்து ஓடிப்போய் இதைவிட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்தான்? தன்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலே தெய்வத்தை நோக்கி பார்த்தான். சொல்லியிருப்பான், ஆண்டவரே, என் சொந்த மாமா, என் எஜமான் எனக்கு துரோகம் செய்கிறார். என் சம்பளத்தை 10 முறை குறைச்சிட்டார். எனக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு சம்பளம் தருவார் என்று. ஆனால் இத்தனை வருடங்களாய் தரவில்லை. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீர் எனக்கு நீதி செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபம் செய்திருப்பான். அப்போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், உலகத்தில் இவ்வளவு அநியாயம், அக்கிரமம், தீமைகள் நடக்கிறதே, இதையெல்லாம் பார்த்து கொண்டு தெய்வம் ஏன் சும்மா இருக்கிறார்? இவருக்கு கண் இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். இங்கே அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிறதை நான் கண்டேன். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் அல்ல, 20 வருடங்களாக மாமா உன் எஜமான் உனக்கு செய்த துரோகத்தையும் உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் நான் கண்டேன் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது எத்தனை ஆறுதல்! என் நிலைமை யாரும் பார்க்கலன்னு சொல்ல வேண்டாம், தேவன் பார்க்கிறார். நிலைமையை பார்த்தவர் என்ன செய்தார்? யாக்கோபின் மூலம் லாபான் சம்பாதித்த லாபத்தை இறைவன் அதை எடுத்து மீண்டும் யாக்கோபுக்கு கொடுத்தார். அதன் பிறகு இந்த யாக்கோபு தன் மாமனாகிய, தன் எஜமானாகிய லாபானை விட அதிக ஆஸ்தி உள்ளவனாக, அதிக செல்வந்தனாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் லாபானிடத்தில் திருடவில்லை. லாபான் அவனுக்கு கொடுத்தது அவ்வளவாய் பெருகிற்று. கடைசியில் லாபான் ஆசீர்வதித்து யாக்கோபை அனுப்பி வைக்கிறான். நீ வாழ்ந்திரு, சுகமாயிரு என்று. பாருங்கள், எஜமானனுக்கும் காயமில்லை, தொழிலாளிக்கும் காயமில்லை. இப்படிப்பட்ட நிலையில் தெய்வம் மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், வீட்டில் பலவிதமான இக்கட்டுகள், பல லாபான்கள் உன்னை வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி,
அக்கிரமம் செய்து துரோகம் செய்து சம்பளங்களை கொடுக்காமல் அல்லது சம்பளங்களை குறைத்து அதிக வேலைகளை வாங்கி உங்களை வேதனைப்படுத்தலாம். பயப்படாதீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அறிவார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ எங்கே நஷ்டப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறாயோ அங்கே உன் தலையை உயர்த்தி உன் நஷ்டங்களையும் வட்டியோடு சேர்த்து உனக்கு தருவார். பயப்படாது. தேவன் அவ்வளவு நல்லவர். உன் வாழ்க்கையில் தீமை வந்தாலும் இந்த தீமையும் தெய்வம் மாற்றி நன்மையாகவே ஆசீர்வதிப்பார். ஆகவே லாபானுடைய மனதிலே ஒரு மாற்றம். அவன் தன் ஆஸ்தியை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தான். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தான். சமாதானத்தோடு அவர்கள் பிரிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வீட்டுக்கு வேண்டும், இதுதான் நம்முடைய சமுதாயத்துக்கு வேண்டும், இதுதான் நம்முடைய தேசத்துக்கு வேண்டும். தீமைக்கு தீமை நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய குடும்பம், சமுதாயம், தேசம் ஒரு சூடுகாடாய் போய்விடும். சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, நல்ல சுகத்தை தெய்வம் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இப்போதும் கூட அதே தேவன், லாபானை மாற்றின தேவன் உங்கள் முதலாளியை மாற்றுவாராக, உங்கள் எஜமானர்களை மாற்றுவாராக, உங்கள் தலைவர்களை மாற்றுவாராக. அவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க அவர் உதவி செய்வாராக. நம்பிக்கையோடு கூட இருங்கள். லாபான் உனக்கு செய்கிற துரோகத்தை நான் கண்டேன் என்று சொன்ன போல எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்து கொண்டிருக்கார். பயப்படாதீர்கள். யார் நீதி செய்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் உங்களுக்கு நம்பிக்கை. அவர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நஷ்டங்களை தெய்வம் ஈடுகட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் படிப்பில் ஏற்பட்ட நஷ்டம், ஆசிரியர்களுடைய துரோகத்தினாலே, ஆசிரியர்களுடைய தாக்கத்தினாலே ஏற்பட்ட நஷ்டங்களை ஈடுகட்டி படிப்பு நின்று போகாமல் அதை கடைசி வரை படிக்க தேவன் உதவி செய்யும். வியாபாரத்தில், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அதை ஈடுகட்டும், லாபத்தை தாரும். யார் இவர்களுடைய தொழிலை கெடுக்கிறார்களோ, வியாபாரத்தை கெடுக்கிறார்கள், கண்களிலே தயவு தந்து அவர்களே இவர்களுக்கு ஆதாரமாய் வர உதவி செய்யும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் இவர்களை கொடுமையாய் நடத்துகிறதை அறிந்திருக்கிறேன். அதை மாற்றி கண்களிலே தயவு கிடைத்து இவர்களுக்கு வரவேண்டிய சம்பளங்கள் சரியாக வர தேவன் உதவி செய்வீராக. வீட்டிலும் கூட உற்றார் உறவினர்களுக்குள்ளே இருக்கிற பொறாமைகள், சண்டைகள், மாமனார் மருமகள், மாமியார் மருமகள், பெற்றோர் பிள்ளைகள், சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கட்டும். எல்லாவித அங்கலாய்ப்பையும் எடுத்து போட்டு கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீதி செய்யும் அப்பா, நீதி செய்யும். எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே நீதி செய்யும். நிம்மதியாய் வாழ, சந்தோஷமாய் வாழ தெய்வம் உதவி செய்யும் என்று சொல்லி உங்களுடைய ஊழியக்காரனாய் நின்று ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து உள்ளமாற ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a good day.